அம்மா அவங்களே அவன் வேணாம் தான் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் எங்க இருந்து அவங்களை கண்டுபிடிக்கிறது? அது இவங்களுக்கு புரியலையே. அந்த அம்மா ஓடி போயிடுச்சுன்னா இவனை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வராம திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க பாரு. யார் வீட்டு அரிசி கிலோ 70 ரூபா விக்குது. யார் காசெல்லாம் இது? அத்தை, அவ சாப்பிட்டு இருக்கும் போது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லன்னா அவன் சாப்பிடவே மாட்டான் பாரு. இந்த நீ சாப்பிட்டு இல்ல வேணாம். கிரிஷ், நீ நில்லு போ. விஜயா, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? சாப்பிட்ற குழந்தை இப்படியா பேசுவ? சாப்பிடாமே எந்திரிச்சா பாரு. ஒருத்தர் சாப்பிடும் போது பாதியிலே நிறுத்துறது ரொம்ப பாவம் அத்தை. ஆமா, நான் பாவிதான். நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க. அவன் சாப்பிட. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாட்டி வந்துட்டு எங்கேயோ போயிடுறாங்க. ஸோ கிறிஷ் வந்து கேட்டுக்கிட்டதுனால நான் அந்த வீட்டிலே இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டின்னு சொன்னதுனால எப்படியும் ரோஹிணி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதை நான் தெரிஞ்சுட்டு முத்து வந்துட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி ஒரு சைடு போயிருக்காரு. வீட்டில் எப்படியுமே வழக்கமாக விஜயா வந்துட்டு இந்த பையனை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சின்ன பையன் இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசும்போது, நீங்கள் வச்சு பார்த்துக்கிறீங்கன்னா தனியாக ஒரு வீடு எடுத்து வச்சுட்டு நீங்களே பார்த்துக்கோங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. எப்போ பாரு இந்த வீட்டை பற்றியே பேசுகிறீங்க அப்படிங்கவும், நீங்கள் இந்த மாதிரி வீடு கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அவங்க வீட்டுக்கார்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறது இப்படி தான் போக போகுது. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.